ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்முடைய சேனலை ஏற்கனவே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து எழுதி முடிச்சிருந்திருப்பீங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் இருக்கும். டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை ஏற்கனவே ஃபாலோ பண்ணவங்க இந்த டெஸ்ட்டு வந்து எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெஸ்ட்டு கொஷின் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் நினச்ச மாதிரி ஈஸியாக இருந்துச்சா, இல்லை மாடரேட்டாக கஷ்டமாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சபை தான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை. இது எந்த வருஷம் உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1946 தான் இது உருவாக்கியிருப்பாங்க. இது எந்த திட்டத்தால் உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1946 அமைச்சரவை தூதுக்குழுன்னு ஒன்று இருந்திருக்கும். அந்த அமைச்சரவை தூதுக்குழுவோட திட்டத்தோட தாக்கத்தால் தான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதோட ஃபர்ஸ்ட் கூட்டம் என்னைக்கு நடந்திருக்குன்னு நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் கூட்டம் என்னைக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 தான் இதோட ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்து நடந்துச்சு. ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கு. ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். இந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த காலத்தில் எந்த ஒரு ஃபர்ஸ்ட் கூட்டமாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் மாநாடாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்டு அதோட தலைவரை தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த கூட்டத்துலையும் ஃபர்ஸ்ட் அதோட தலைவரை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தற்காலிக தலைவரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து தான் நிரந்தர தலைவரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி அடுத்த கொஸ்டினில் நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 1946 டிசம்பர் 9. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்திய அரசியலமைப்பு 1950 ஜனவரி 26ஆம் நாள் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளே சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கொஷின் ஆன்சரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சரியானது கேட்டிருக்காங்களா தவறானது கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். நம்ம கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான விடையை தான் கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 1949 நவம்பர் 6 நம்மளோட அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியானது தான். அப்போ தான் நம்மளோட அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளிருப்பாங்க. அடுத்தது 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான், அன்னைக்கு தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அடுத்து மூணாவது ஆப்ஷன் பாருங்க, நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளே சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் தவறாக இருக்குது. நமக்கு சுதந்திர தினமாக கொண்டாட மாட்டாங்க, குடியரசு தின விழாவாக தான் கொண்டாடி வருவாங்க. அதாவது ஜனவரி 26 நாம குடியரசு தின விழாவாக தான் கொண்டாடுறோம், சுதந்திர தின விழாவாக கொண்டாட மாட்டோம். சுதந்திர தினம் எப்போ கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 தான் நம்ம சுதந்திர தின விழாவாக கொண்டாடுறோம். இதில் என்ன தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் வந்து சுதந்திர தினம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இங்கே தவறானது. ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். 1 மற்றும் 2 சரி, 3 வந்து தவறு. அடுத்தது மூணாவது கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த மூணாவது கொஸ்டின் வந்து நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் மெசேஜஸை வாட்ச் பண்ணியிருந்தீங்கனாலே இதுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபன் பண்ணியிருந்தாங்க. சரி, வாங்க நம்ம இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். பின்வரும் யாரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இத்தாலிய பாணியில் யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கார் பாருங்க, பிரேம்பகாரி நரேந்திரேடுகா. இவர் தான் இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பாரு. மீதி இருக்கிற 3 ஆப்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, டாக்டர் BR அம்பேத்கர். இவரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்திய அரசியலமைப்போட தந்தை. அப்புறம் வரைவு குழுவோட தலைவரும் இவர் தான். அடுத்தது இந்த பியில் கொடுத்துருக்காங்க பாருங்க, BN ராவ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட ஆலோசகர். நான் வந்து ஃபோனில் தான் எழுதிட்டு இருக்கேன், ஆனால் ஸ்க்ரீனில் வந்து என்னால் கையால் அதிகம் எழுத முடியாது. நீங்கள் நான் சொல்ல உங்களோட புக்லேயோ இல்லை தனியாக ஒரு ஷீட்லேயோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த BN ராவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட ஆலோசகர். இது வந்து உங்களுக்கு 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஆப்ஷன் டியில் இருக்காரு பாருங்க, தியாகராம் மனோகர் சின்ஹா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகப்புரை இருக்கு பாருங்க, அந்த முகப்புரையை அழகுபடுத்தியவருக்கு பேர் தான் இந்த தியோகராம் மனோகர் சின்ஹா. இப்போ நம்ம கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னன்னா அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலி பாணியில் யார் எழுதியிருக்காங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 4வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் எங்கே தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் தோன்றியது. அடுத்தது இந்த 3 ஆப்ஷன் பார்க்கறது முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்த்துடலாம். நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாடுகளை
பேஸ் பண்ணி, அதாவது அந்த 60 நாடுகள்லையும் எதெல்லாம் சிறப்பா இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து தான் நம்மளத உருவாக்கியிருப்பாங்க. அதாவது 60 நாடுகள்ல இருந்து ஒரு 64,00,000 செலவு பண்ணி தான் நம்மளோட அரசியலமைப்ப உருவாக்கியிருப்பாங்க. அந்த 60 நாடுகள்ல இருக்கப்பட்டதுல ரஷ்யாவுல இருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்ட் 4ல இருக்கு பாருங்க. பார்ட் 4ஏல பார்ட் 4ஏல இருக்கிற அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவுல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஆஸ்திரேலியாவுல இருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்து ஆஸ்திரேலியாவுல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு பில் வந்து பாஸ் ஆகலன்னா, அந்த பில்லுக்காக குடியரசுத் தலைவரோ இல்ல இங்க வந்து ஆளுநரோ 2 அவையும் கூட்டம் கூட்டுவாங்க. அந்த கூட்டம் வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுல இருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து ஆஸ்திரேலியாவுல இருந்து இன்னொன்னு எடுத்திருப்பாங்க. பொதுப்பட்டியல் அப்படின்றது வந்து ஆஸ்திரேலியாவில இருந்து எடுத்திருப்பாங்க. அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு சொல்றாங்கல்ல, அதுல பொதுப்பட்டியல் வந்து ஆஸ்திரேலியால இருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது பாருங்க அயர்லாந்து. இந்த அயர்லாந்துல இருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 4ல அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அதை வந்து அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ்ல வந்து டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 5வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 5வது கொஸ்டின் பாருங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். அமைச்சரவை தூதுக்குழு வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க. 1946ல தான் இது உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது 6வது கொஸ்டின் பார்க்கலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபையை பத்தி கொடுத்திருக்காங்க. அதுல மொத்தமா எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 389 உறுப்பினர்கள் இருப்பாங்க இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில. அதுல யார் யாரு எத்தனை உறுப்பினர்கள் இருந்திருக்காங்கன்னு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, மாகாண பிரதிநிதிகள் இவங்க எத்தனை இருந்திருப்பாங்கன்னா 292 பேர் இருப்பாங்க. அடுத்து சுதேச அரசுகள் பார்த்தீங்கன்னா 93 பேர் இருப்பாங்க. பலுச்சிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் இருப்பாரு. மாகாண முதன்மையாளர்கள்ல இருந்து 3 பேர் இருப்பாங்க. இதை நம்ம மேட்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் வரும். அரசியலமைப்பு நிர்ணய சபையை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அடுத்தது 7வது கொஸ்டின் பார்க்கலாம். 7வது கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி சரியானதா தவறானதான்னு கொஸ்டின்ல மார்க் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் உங்களால கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இல்லை கேர்லெஸ் மிஸ்டேக்ல மாற்றி ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்னு கொடுத்துருக்காங்க. 2வது அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹான்னு கொடுத்துருக்காங்க. 3வது பாருங்க, அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர் HC முகர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. 4வது சட்டப்பேரவை குழு தலைவர் BN ராவ்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத்னு கொடுத்துருக்காங்க. தற்காலிக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா தான் தற்காலிக தலைவர். நிரந்தர தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது ஆப்ஷன் பாருங்க, அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர் HC முகர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியானதான். மொத்தம் 2 பேர் இருப்பாங்க. HC முகர்ஜி ஒன்று, VT கிருஷ்ணமாச்சாரின்னு ஒருத்தர், 2 பேர் இருப்பாங்க. அடுத்து 4வது ஆப்ஷன் பாருங்க, சட்ட வரைவு குழுவோட தலைவர் வந்து BN ராவ்னு கொடுத்துருக்காங்க. இவரு கிடையாது. சட்ட வரைவு குழு தலைவர் வந்து அம்பேத்கர்னு எல்லாத்துக்கும் தெரியும். BN ராவ் யாருன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அரசியலமைப்போட சட்ட ஆலோசகர் தான் இந்த BN ராவ். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சரியானதான் கேட்டிருக்காங்க. சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர் HC முகர்ஜி, இன்னொருத்தர் இருக்காரு VT கிருஷ்ணமாச்சாரி. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எவ்வாறு இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு முகப்புரை இருந்துச்சு, 22 பார்ட் இருந்துச்சு, 8 ஷெட்யூல் இருந்துச்சு, அதாவது அட்டவணை. எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிகல் இருந்துச்சு. இது ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க பாருங்க. 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளும் போது இதுதான் நமக்கு இருந்துச்சு. இப்போ எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க பாருங்க, 25 பாகங்கள். இப்போ நமக்கு வந்து 25 பாட்டு தான் இருக்கு. எத்தனை அட்டவணைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 அட்டவணைகள் இருக்கு. ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து நீங்க பார்க்க தேவையில்ல. ஆர்டிகல் வந்து அப்பப்போ நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ வந்து 25 பார்ட் இருக்கு, 12 அட்டவணைகள் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள். இதுதான் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இருந்துச்சு. அடுத்து 9வது கொஸ்டின் பார்க்கலாம். 9வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள் தான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதுல என்ன தவறா இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் நீளமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானதுதான்.
நம்மளோட தான் உலகத்துல இருக்கிறதுல எழுதப்பட்டதுல மிகவும் நீளமானது இந்திய அரசியலமைப்பு தான். அடுத்து பி பாருங்க, நெகிழும் தன்மை கொண்டதாகவும் நெகிழா தன்மை கொண்டதாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியானதுதான். அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்க, கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துதுன்னு கேட்டிருக்காங்க. ஆமா, நம்மளோடது கூட்டாட்சி முறை அரசாங்கம் தான். அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்க, மத்தியில் மட்டும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கதான் நமக்கு தவறா கொடுத்துருக்காங்க. மத்தியில் மட்டும் கிடையாது, மாநிலத்திலும் நாடாளுமன்ற முறை தான் நமக்கு இருக்கு. மத்தியிலும் மாநிலத்திலும் ரெண்டுத்துலயுமே நமக்கு நாடாளுமன்ற முறை தான் இருக்கு. இதுதான் நமக்கு தவறாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் நமக்கு தவறானது. அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்கலாம். 10வது கொஸ்டின் பாருங்க, முகவுரையில இருந்து கேட்டிருக்காங்க. முகவுரை பற்றிய சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த முகவுரையில நிறைய முக்கியமான வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. முகவுரைன்றதே நம்மளோட அரசியலமைப்பை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சினாப்சிஸ் மாதிரி கொடுக்கறதா முகவுரை. இந்த முகவுரையில எந்த ஆர்டர்ல நமக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா, இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு இப்படின்னு தான் நமக்கு ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நீங்க படிக்கும்போது ஆர்டரை மாற்றி படிக்காம இந்த ஆர்டர்ல தான் நீங்க படிக்கணும். ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பியில் இருக்க பாருங்க, இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு இதுதான் இருக்கு. முகவுரையில சரியான தொடர் எதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் பியில் இருக்க இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது 11வது கொஸ்டின் பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தோட பகுதி 2ல எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பகுதி 2 வந்து நமக்கு எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை தான் நமக்கு பகுதி 2ல குறிக்குது. பகுதி 2ல குடியுரிமை ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5லேருந்து 11 வரைக்கும் நமக்கு குடியுரிமையை தான் குறிக்குது. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, முகவரை. முகவரை வந்து நமக்கு பகுதியில் வராது. அடுத்தது சி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் என்ன பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 3. அடுத்தது இந்த அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் இது என்ன பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் இருக்கும். ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 36லேருந்து 51 வரைக்கும். அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 35 வரைக்கும். இதில் நமக்கு கொஸ்டின் வந்து பகுதி 2 என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. பகுதி 2 வந்து குடியுரிமை, ஆர்டிக்கல் 5 to 11. அடுத்தது 12வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட மகாசாசனம்னு எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 3ல இருக்கு பாருங்க, அதாவது சி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, பகுதி 3. நம்மளோட அடிப்படை உரிமைகளை தான் இந்தியாவின் மகாசாசனம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்ட் 1ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏல பகுதி 1. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரியை பற்றி சொல்கிறது தான் இந்த பார்ட் 1. அடுத்து பகுதி 2 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், குடியுரிமையை பற்றி சொல்கிறது. பகுதி 4 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் பற்றி சொல்கிறது. ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும். இந்தியாவின் மகாசாசனம்னு என்ன பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் தான் சொல்லுவோம். அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு பார்ட் 3ல இருக்கு. அடுத்தது 13வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 13வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை பற்றிய கூறுகளில் தவறானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, சட்டப்பிரிவுகள் வந்து 5லேருந்து 11 வரைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம இப்போதான் சொல்லலாம். நான் 5லேருந்து 11 வரையும் தான் பார்ட் வந்து 2. அடுத்து 2வது ஆப்ஷன் பாருங்க, இதுவரை 8 முறை திருத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 3வது ஆப்ஷன்ல குடியுரிமை சட்டம் 1955ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான், 1955 தான் குடியுரிமை சட்டம். அடுத்தது பாருங்க, 2003ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் காமன்வெல்த் குடியுரிமை நீக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், காமன்வெல்த் குடியுரிமை வந்து 2003 தான் நீக்கியிருப்பாங்க. இதில் தவறானவை என்னன்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் பாருங்க, 8 முறை திருத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 8 முறை திருத்தப்படலை, இது வரைக்கும் 9 முறை திருத்திருக்காங்க குடியுரிமையை. கடைசியாக எப்போ அந்த 9வது முறை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட் 9 தான் திருத்திருப்பாங்க. ஆகஸ்ட் 9 தான் திருத்திருப்பாங்க, சாரி ஆகஸ்ட் 6ல் திருத்திருப்பாங்க. இதுதான் 9வது முறை திருத்தப்பட்டது. நிறைய இஷ்யூலாம் போயிருக்கும், அப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. குடியுரிமை பற்றிய தவறான குற்றம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்க பாருங்க, 8 முறை திருத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான், இது வந்து 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஓல்டு புக் எடிஷனில் இன்னும் இதை சேஞ்ச் பண்ணாமல் இருப்பாங்க, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நியூ புக்கில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, 9 முறை திருத்தப்பட்டிருக்கு. அடுத்து 14வது கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். சாரி, 14வது கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குடியுரிமையை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். இந்த குடியுரிமை வந்து நம்ம நாட்டில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமையாக இருக்கும். அமெரிக்காவெலாம் பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமையாக இருக்கும். நாட்டுக்கு ஒரு குடியுரிமையாக இருக்கும், அவங்களுக்கு ஸ்டேட்டுக்கு தனியே ஒரு குடியுரிமை கொடுத்துருப்பாங்க. அமெரிக்காவில் அந்த மாதிரி இருக்கும். ஒற்றை குடியுரிமை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து நமக்கு ஒற்றை குடியுரிமை தான் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது இந்த குடியுரிமை பெறறதுக்கு எத்தனை வழின்னு பார்த்தீங்கன்னா 5 வழிகள் இருக்கு. குடியுரிமை இழக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வழிகள் இருக்கு. இந்த குடியுரிமை வந்து 2 டைப்பா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு 6th புக்ல குடுத்துருப்பாங்க. அதாவது நாட்டுரிமைன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இயல்புரிமைன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இந்த நாட்டுரிமைன்றது நாம பிறக்கிறத வச்சு நம்ம குடுக்கறதுக்கு பேர் தான் நாட்டுரிமை. நாம இந்த நாட்டுல பொறந்திருக்கோம் அப்படின்றத வச்சு குடுக்கறது தான் நாட்டுரிமை. அடுத்து இயல்புரிமைன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமா குடுக்கறது. இது வந்து கவர்மெண்டால நாம அப்ளை பண்ணியும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுதான் இந்த இயல்புரிமைன்றது. இந்த நாட்டு உரிமையை வந்து எப்பவுமே மாற்ற முடியாது. இயல்புரிமைன்றதை வந்து நாம எப்போ வேணாலும் மாத்திக்கலாம். இதுதான் குடியுரிமை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 14வது கொஸ்டின் பார்க்கலாம். 14வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எந்த சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடுறது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சட்டப்பிரிவுகள் 12லேருந்து 35 வரைக்கும் தான் நம்மள அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. எந்த பார்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் இருக்கும். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததான். 5லேருந்து 11 வரைக்கும் என்ன ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை பத்தது பார்ட் 2ல் இருக்கும். அடுத்தது பாருங்க ஆப்ஷன் சி பாருங்க 36லேருந்து 51 வரைக்கும் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் பார்ட் 4ல் இருக்கிறது. அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க 343லேருந்து 351 வரைக்கும் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா அலுவலக மொழிகளை பற்றி சொல்றதான் இந்த 343லேருந்து 351 வரைக்கும் இருக்கிறது. இதோட பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 17. பார்ட் 17ல தான் இந்த அலுவலக மொழிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. நமக்கு கேட்டிருக்கிறது அடிப்படை உரிமைகள் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 15வது கொஸ்டின் பார்ப்போம். 15வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கம்னு கேட்டிருக்காங்க. இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ன்றது எந்த புரட்சியிலேருந்து எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. பிரெஞ்சு புரட்சி எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1789 தான் இந்த பிரெஞ்சு புரட்சி நடந்திருக்கும். இந்த பிரெஞ்சு புரட்சியோட தாக்கத்தால் தான் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ன்றது நம்மளோட முகப்புரையில் வந்து சேர்த்திருப்பாங்க. அடுத்தது ஆப்ஷன்ல இருக்க அந்த ரஷ்ய புரட்சி பாருங்க. ரஷ்ய புரட்சின்றது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1917 நடந்திருக்கும். இந்த ரஷ்ய புரட்சி ஏன் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்னா முகப்புரையில சமூக, பொருளாதார, அரசியல் நீதினு கொடுத்துருப்பாங்க. அந்த சமூக, பொருளாதார, அரசியல் நீதி அந்த வேர்ட்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்ய புரட்சியோட தாக்கத்தால் தான் எடுத்திருப்பாங்க. ரஷ்ய புரட்சி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1917. பிரெஞ்சு புரட்சி வந்து நமக்கு புக்லேயே இருக்கும் 1789. ரஷ்ய புரட்சி இருக்கான்னு தெரியல. 1917 நோட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது 16வது கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 16வது கொஸ்டின் பாருங்க. ஆர்டிகல் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் அது சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயச்சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, இதுக்கெல்லாம் என்னென்ன ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க. சமத்துவ உரிமையை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிகல் வந்து 14லேருந்து 18 வரைக்கும். சுதந்திர உரிமையை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்ன ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 23, 24. சமயச்சார்பு உரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும். கல்வி கலாச்சார உரிமை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 29, 30. அதாவது இந்த கல்வி கலாச்சார உரிமைன்றது சிறுபான்மையினரோட கல்வி கலாச்சார உரிமை அதான் கேட்டிருக்காங்க. இதை நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் வரும். அதாவது 21453 ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இந்த ஆர்டிக்கல்லாம் எது கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க 12லேருந்து 35 வரைக்கும் இருக்க ஆர்டிக்கல் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். நம்ம புக்கில் வந்து 32 வரைக்கும் ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. அது எல்லா ஆர்டிக்கலும் நீங்கள் மனப்பாடமாக படிச்சுக்கோங்க. அந்த ஆர்டிக்கல்லேருந்து மோஸ்ட்லி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து 17வது கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 17வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது பாருங்க. பிரிவு 15 பாகுபடுத்துவதை தடை செய்தல்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 16 தீண்டாமை ஒழித்தல்னு சொல்லியிருக்காங்க. 18 பார்த்தீங்கன்னா இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தவறானதை தான் நம்ம கேட்டிருக்காங்க. தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்டிகல் 16 தீண்டாமை ஒழித்தல்னு சொல்றாங்க. இது ஆர்டிகல் 16 வந்து தீண்டாமையை ஒழித்தல் கிடையாது. ஆர்டிகல் 16 வந்து பொது வேலைவாய்ப்பு அதாவது வேலைவாய்ப்புகள்ல வந்து எல்லாத்துக்கும் சமத்துவமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றதுதான் இந்த பிரிவு 16. இந்த தீண்டாமை ஒழித்தல் வந்து என்ன ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17 தான் தீண்டாமையை ஒழித்தல்.
தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12ல பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 1978ல 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3ல பிரிவு 300A கீழ் சட்ட உரிமையாக வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல கூற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். ஆனா அதுக்கான விளக்கம் கிடையாது. இதுல விளக்கம்னு கரெக்டா வரணும்னு அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கோம்னா, இந்த சொத்துரிமையை ஏன் நீக்கியிருக்காங்க அப்படின்னு காரணத்துல கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காரணத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ எங்க இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கும் போது இது சரியான விளக்கம் கிடையாது. ஆனா கூற்றும் காரணமும் ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி அந்த கூற்றுக்கு ஒய்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஏன் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற கொஸ்டினுக்கு காரணத்துல ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அது சரியான விளக்கம்னு போடுங்க. அந்த ஏன்ற கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் காரணத்துல அவங்க கொடுக்கலன்னா அது விளக்கம் அல்லன்னு போடுங்க. இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை நீங்க அப்ரோச் பண்ணணும். அடுத்தது 19வது கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான், விளக்கம் அல்ல தான். கூற்று காரணமும் சரி, ஆனால் விளக்கம் அல்ல, சரியான விளக்கம் அல்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் இந்தியாவின் மகாசாசனம், இதயம் மற்றும் ஆன்மா, புதுமையான சிறப்பம்சம். இதெல்லாம் என்னன்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரை தான் அரசியலமைப்பு திறவுகோல். அடுத்து இந்தியாவின் மகாசாசனம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் தான் இந்தியாவின் மகாசாசனம். அடுத்தது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது என்னன்னா ஆர்டிகல் 32ல இருக்கதான் இந்த அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடுத்து புதுமையான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு. நம்ம டிபிஎஸ்பின்னு நான் சொல்லியிருக்கோம் முன்னாடியே இங்கிலீஷ்ல. அதுதான் இந்த அரசு நெறிமுறைத்துவம் கோட்பாடு. ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் 32. இதை நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். 2143 தான் சரியான ஆன்சர். இந்த அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா, அப்புறம் புதுமையான சிறப்பம்சம், இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் தான் இதை சொல்லியிருப்பாரு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து 20வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 20வது கொஸ்டின் பாருங்க. பொது ஆண்டு 1215 வெளியிடப்பட்ட மகாசாசனம் எனப்படும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் எந்த மன்னரால் வெளியிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஆனால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லா இந்த ஆப்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் சூஸ் பண்ணணும். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க பாருங்க. முதலாம் ஜான் இவரால் வெளியிடப்பட்ட அந்த பட்டயம் தான் குடிமக்களோட அடிப்படை உரிமைகளோட தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான், அவர் தான் இதை ஃபர்ஸ்ட் வெளியிட்டிருப்பாரு. பொது ஆண்டு 1215. இதுதான் மகாசாசனம்னு சொல்றாங்க. இந்தியாவின் மகாசாசனம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். பொதுவாக மகாசாசனம்னு கேட்டாங்கன்னா என்னன்னா முதலாம் ஜான் வெளியிட்ட இந்த உரிமைகள் பட்டயம் தான் பொதுவாக மகாசாசனம்னு சொல்றாங்க. அடுத்தது 21வது கொஸ்டின் பார்த்தலாம். சமுதாய நலனை மக்களுக்கு தருவதை நோக்கமாக கொண்டது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா, புதுமையான சிறப்பம்சம், இந்தியாவின் மகாசாசனம், அரசியலமைப்பின் திறவுகோல். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும்போது நமக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இது நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல பார்த்துட்டோம். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, புதுமையான சிறப்பம்சம் தான் இதுக்கான சரியான ஆன்சர். இந்த புதுமையான சிறப்பம்சம்னு எதை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் பார்ட் 4ல இருக்கு. ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும். இதை தான் புதுமையான சிறப்பம்சம்னு சொல்றாங்க. இது ஏன் சமுதாய நலனை மக்களுக்கு தருவதை நோக்கமாக கொண்டதுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் மக்களை பாதிப்படையாத வழியில் அதோட பாலிசிலாம் இருக்கணும், சட்டங்கள்லாம் அப்படிதான் இருக்கும் போடணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் இன்னொரு ரூல் என்னன்னா இதை அவங்க கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது. நீதிமன்றத்தாலையும் இதை கட்டாயப்படுத்தவும் முடியாது. சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா என்னன்னா மக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்படையாத மாதிரி கவர்மெண்ட் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை தான் இது. இதெல்லாம் கடைபிடிச்சா ஒரு கவர்மெண்ட் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இது. இதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, புதுமையான சிறப்பம்சம். இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
தேசிய அவசர நிலை என்பது சட்டப்பிரிவு 19 கீழ் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேசிய அவசர நிலை என்பது குடியரசுத் தலைவரால் சட்டப்பிரிவு 20 மற்றும் 21 கீழ் வழங்கப்பட்ட உரிமைகளை தடை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 4வது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டவைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பி பாருங்க, தேசிய அவசர நிலை என்பது குடியரசுத் தலைவரால் சட்டப்பிரிவு 20 மற்றும் 21 கீழ் வழங்கப்பட்ட உரிமைகளை தடை செய்ய முடியும்னு சொல்றாங்க. இந்த ஆப்ஷன் தான் நமக்கு தப்பா இருக்கு. இது வந்து தடை செய்ய முடியாது. எந்த ஆர்டிக்கிளை வந்து தடை செய்ய முடியும்னா ஆர்டிக்கல் 19 வந்து தாமாகவே நிறுத்தப்பட்டுரும். ஆர்டிக்கல் 20, 21 அதை வந்து தடை செய்யவே முடியாது. இதுதான் இதுல தப்பா இருக்கு. இதை நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சரியா வரும். 2 மட்டும் தவறா இருக்கும். 22க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். 23வது கொஸ்டின். எந்த சட்ட திருத்தத்தின்படி அரசியலமைப்பு பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்க பாருங்க. 86வது சட்ட திருத்தம் 2002. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னே 2003 பார்க்காம நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் ஃபோனில் பண்ணுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் டெஸ்ட் காலில் அந்த ஓஎம்ஆரில் பண்ணும்போது நிறைய பேர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 86வது சட்ட திருத்தம் மூலியமாக தான் பிரிவு 45 இருக்கிறத திருத்தி பிரிவு 21A கீழே வச்சுருப்பாங்க. இதில் ஆப்ஷன் பியில் இருக்க பாருங்கள், 42வது சட்ட திருத்தம் 1976. இது எதை பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முகவரை திருத்தமும் இந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் பார்ட் 4A சேர்த்தது இந்த திருத்தத்து மூலியமாக தான் சேர்த்துருப்பாங்க. அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்கள், 44வது சட்ட திருத்தம் 1978. இது என்ன அமெண்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமையை வந்து நீக்கி அதை வந்து பார்ட் 12 வச்சுருப்பாங்க. பார்ட் 12 ஆர்டிக்கல் 300A ஒரு சட்ட உரிமையாக வச்சுருப்பாங்க. இதை சேஞ்ச் பண்ணதான் இந்த அமெண்ட்மெண்ட்டு 44வது அமெண்ட்மெண்ட்டு 1978. அடுத்து 24வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது 24வது கொஸ்டின் பாருங்க. அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று கூறியவர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு புக்கில் இருக்காது. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பதஞ்சலி சாஸ்திரி தான் இதை சொல்லியிருப்பாரு. அடுத்தது 25வது கொஸ்டின் பாருங்க. காலவரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் ஏஎஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் அதுக்கான ஆன்சர் பண்ண முடியும். குடியுரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1955. அடுத்து அமைச்சரவை தூதுக்குழு பார்த்தீங்கன்னா 1946. குறிக்கோள் தீர்மானம் பார்த்தீங்கன்னா 1947. அடுத்து முகவரி திருத்தம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1976. இதை நீங்கள் ஆர்டராக வருஷப்படுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் வரும். அடுத்தது 26வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க கூட்டத்தொடர் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். 11 அமர்வுகள் 166 நாட்கள். இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக்க ஆர்டிகிள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகிள் 24, ஆர்டிகிள் 21A, ஆர்டிகிள் 25, ஆர்டிகிள் 28 என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 24 என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அடுத்தது ஆர்டிகிள் 21A என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் பார்த்தோம், தொடக்க கல்வி உரிமை. அடுத்தது ஆர்டிகிள் 25 என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த மதத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை தான் இந்த ஆர்டிகிள் 25 சொல்லுது. அடுத்து ஆர்டிகிள் 28 என்னன்னு பார்த்தீங்கன்னா சமய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அதாவது நம்ம எந்த ஒரு மத ரீதியான ஃபங்க்ஷனுக்கு நாம் போகிறதும் போகாததும் நம்மளோட உரிமை தான் சொல்கிறாங்க. அதோட ஆர்டிகல் தான் ஆர்டிகிள் 28. இதை நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உங்களுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். அடுத்தது 28வது கொஸ்டின் பாருங்கள். 28வது கொஸ்டின் வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். அரசியலமைப்பு உருவாக்க கூட்டத்தொடரின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் டியில் இருக்க பாருங்க 2473. இதில் ஃபஸ்ட்டு எத்தனை திருத்தங்கள் வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7653 திருத்தங்கள் வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஆனால் அதில் இந்த 2473 திருத்தங்கள் மட்டும்தான் அவங்க விவாதிச்சிருப்பாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2473. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 23, ஆர்டிகிள் 29, 26, 32 இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகிள் 23 என்னன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 29 பாருங்க, சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 26 பாருங்க, சிறுபான்மையினரோட கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி
உரிமையை பெறுதல்னு சொல்லியிருக்காங்க. இதில் தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாருங்க. ஆர்டிகல் 26 வந்து சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்டிகல் 26ல் வராது. ஆர்டிகல் 26 என்னன்னு பார்த்தீங்கன்னா சமய நிறுவனங்களை வந்து நிர்வகிக்கும் உரிமைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை எதில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 30ல் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 29ம் 30ம் வந்து சிறுபான்மையினரை பற்றி இருக்கும். ஆர்டிகல் 29 என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரோட மொழி கலாச்சாரம் பாதுகாப்பை பற்றி பேசும். ஆர்டிகல் 30 பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமைன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் தவறாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு தவறாக கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 30 வந்து ஆர்டிகல் 26ன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதலில் இந்திய அரசியலமைப்பு 6 அடிப்படை உரிமைகளை வழங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 பாருங்க. தற்போது 7 அடிப்படை உரிமைகள் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எத்தனை அடிப்படை உரிமைகள் கொடுத்துருப்பாங்கன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருக்கும். இப்போ என்ன இருக்குன்னா 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. இதில் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்க. கூற்று 1 மற்றும் 2 தவறு. அதாவது ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. இதில் ரெண்டுமே தவறு தான். ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், நம்ம 30 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த 30 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருக்கா எப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் ஏற்கனவே குரூப் 4 குரூப் 1 எல்லாம் குரூப் 2 எல்லாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு ஈஸியாக இருந்திருக்கும். சில பேர் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா படிங்க. நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக போட்டிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.